ஹலோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நயோமா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் லடாக்கில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காங்க்ரீட் ரன்வே வந்து கட்டுறதுக்காக பிளான் போடுறாங்க. ஸோ தட் நம்ம இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், அங்கே லேண்ட் பண்ண முடியும். ஸோ தட் அங்கேருந்து நமக்கு ஏதாவது வார் வந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இது எந்த இடத்துல இருக்குது இந்த நயோமா அப்படின்னு மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நயோமா அப்படிங்கிற பிளேஸு. அண்ட் இது வந்து கரெக்டாக இந்தியா சைனா பார்டர். ஓகேவா, இது சைனா அண்ட் இந்த சைடு இந்தியா. இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதா? ஓகேவா, இதுதான் வந்து பேங்காங் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லேக். ஓகேவா, பாதி வந்து இந்தியாக்குள்ளே இருக்குது, மிச்சம் வந்து சைனாக்குள்ளே இருக்குது. ஓகேவா, 40% தான் இந்தியாக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த லேக்குக்கு நேராக கீழே தான் இந்த நியோமா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ஏற்கனவே ஸ்டாண்ட் ஆஃப்லாம் நடந்துச்சுல, நம்மளுக்கும் சைனாக்கும். ஸ்டாண்ட் ஆஃப் மீன்ஸ் ரெண்டு பக்கமும் என்னது, மிலிட்ரி பீப்புள் வந்து நிற்பாங்க வித் ஆர்ம்டு. ஓகே, ஸோ அந்த ஸ்டாண்ட் ஆஃப்லாம் நடக்கும்போது இந்த இடம் ரொம்ப ஹை டென்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் ஃப்யூச்சரில் ஏதாவது வாரெலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏர் சப்போர்ட், ஓகேவா, ஏர்ஃபோர்ஸோட ஏர் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கீழேருந்து மேலே கொண்டு வர முடியாது. ஸோ முன்னாடியே இந்த இடத்துல என்ன செய்யலாம், நம்ம ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஃபைட்டர் பிளேனோட யூனிட் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட பேர் தான் அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ALG. ஸோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி அப்போ அங்கே எதுவுமே லேண்ட் ஆனது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1962 வார் இருக்குல்ல, ஸோ அப்போவே ஆக்டிவேட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போது 2008-9 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே இதை மறுபடியும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இட்ஸ் நாட் சாண்ட், ஓகேவா, சாண்டை வந்து வித் சம் காங்க்ரீட் தண்ணிலாம் ஊற்றி அதை ஹார்டன் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மால் ரோடு. ஸோ தட் அங்கே மற்ற ஃப்ளைட்ஸ், ஓகேவா, கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்லாம் இல்லாமல் இப்போ எப்படி மிலிட்ரியோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் லேண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பட் ஃபைட்டர் ஜெட்ஸ் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் இருக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து 600 to 700 ஃபீட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா, அதை வந்து கிட்டத்தட்ட என்ன செய்யணும், 9,000 to 10,000 ஃபீட் வந்து என்ன செய்யணும், நல்லா அந்த காங்கிரீட் ரன்வே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ தட் அப்போ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸும் அங்கே லேண்ட் பண்ண முடியும் இன் போத் டைரக்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டைரெக்ஷன் லேண்ட் பண்ண முடியும், இந்த டைரெக்ஷனில் லேண்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்னொரு முக்கியமான வேலை பார்க்குறாங்க. சின்ஸ் அது வந்து அந்த நயோமா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து 13,700 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஸோ அங்கே டெம்பரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக -40°C வரைக்கும் போவோம். ஸோ அந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ஸில் இன்ஜின், ஓகேவா, ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான சின்ன சேஞ்சஸ்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த ரன்வேவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் வீக், ஓகேவா, ஆகஸ்ட் 2023 ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் இதோட ஆரம்பித்தாங்க செரமோனி. இன்னும் 2 to 3 இயர்ஸில் என்ன கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாள் ஆகுது ஒரு ரன்வேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய சீசன்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா பனி விழும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நம்மளால் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே என்னது பண்ணவே முடியாது. இந்த ஏர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த இருக்கா நியோமா அப்படிங்கிற இடம், இந்த டாட்டர் லைன்ஸ் போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னது பார்டர். இப்போ என்ன கேள்வினா, இதுக்கு முன்னாடி அங்கே வேறு எந்த ஒரு ஏர்ஃபீல்ட்ஸு வேறு வந்து தரையிறக்கிறதுக்கு இடமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. லேல தாய்சி, ஓகேவா, ஃபக்சி, ஓகேவா, தௌலத் பெக் ஓல்டி, ஓகேவா, இந்த 4 ஏற்கனவே இருக்குது. இந்த 4ல் ஃபைட்டர் ஜெட்ஸ் இறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த 2 இருக்குது, ஃபோச்சி அண்ட் டிபிஓ. இந்த டிபிஓ இங்கேயும் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்மளால் இறக்க முடியும். இந்த ஃபக்சி இந்த இடத்துலையும் நம்மளால் ஃபைட்டர் ஜெட்ஸ் இறக்க முடியும். அப்படியே இந்த புது இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இன்னரில் இருக்குது. நயோமா அப்படிங்கிறது கொஞ்சம் நியராக இருக்குது அந்த LIC பார்டர் ஏரியாவில். அண்ட் ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர், அதாவது வெதர் இருக்குல்ல, வெதர் வந்து ஓரளவுக்கு இந்த நயோமா அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா வெதர் ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக பனிமூட்டமெல்லாம் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஃபைட்டர் ஜெட்ஸையும் நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே நம்ம புதுசாக என்ன செய்யலாம், நியோமாவையும் நம்ம உருவாக்கலாம். இன்னும் 2-3 இயர்ஸில் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சைனா ஒன்றும் சும்மா இல்லை, எப்போ இருந்து 2020 சைனாக்கும் நம்மளுக்கும் சின்ன ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சைடில் ரொம்ப முக்கியமான
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோல்டோ ஓகேவா, ஏர் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, கேரிசன். ஸோ இந்த மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நியூஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் கைஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.